23 கொள்கலங்களில் 6600 லிட்டர் வீதம் 1,51,800 லிட்டர் பெட்ரோல். பள்ளியங்காடு சந்திக்கு அருகாமையில் உள்ள பலநோக்கு கூட்டுறவு பெட்ரோல் சர்டிஃபிகேட். வணக்கம் உறவுகள், எங்கே வந்திருக்கோம்டா? திடீரென்று போகிற வழியெல்லாம் பார்த்தா இவ்வளோ கூட்டமே. வேலை முடிஞ்சு போய்க்கலாம் பார்த்தா என்னடா இவ்வளோ கூட்டம்னு பார்த்தா பரமேஸ்வரர் இவ்வளோலாம் நிற்குது. எரிபொருளுக்கு தட்டுப்பாடம். ஏன் இந்த தட்டுப்பாடு வந்தது? ஈரானுக்கும் ஈராக்குக்கும் போர் பதற்றம் சூழ்நிலை காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு வரலாம் என்ற சூழ்நிலை. மக்கள் மீண்டும் 2 வருடங்களுக்கு பிறகு லைனில் நிற்க தொடங்கிவிட்டார்கள். இதோ அந்த பாரிய லைனில் நிற்கிறாங்க. இப்பொழுது நேரம் நள்ளிரவு. இப்பொழுது நேரம் 10:45 மணி இருக்கும். 10:45க்கே இப்படி ஒரு கூட்டமா? அதுவும் பரமேஸ்வரா சந்தியில் பாருங்கள். பரமேஸ்வரா சந்தி பெட்ரோல் சைடில் இவ்வளோ கூட்டம் நிற்கணும். ஆனால் அந்த தேவைகளை பூட்டு செய்வதற்காக. ஆனால் ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டது. எரிபொருள் வாகனங்கள் எல்லாம் அன்றாதபுரத்திலிருந்து வந்திருப்பதாகவும் மீண்டும் எரிபொருள் வளமை நிலைக்கு திரும்பும் என்றும் அரசு அதிபர் கூறியிருந்தார். அந்த காட்சியை உங்களுக்கு காட்டுகிறோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். இது பாரிய அளவான வாகனங்கள் எல்லாம் இருக்குது. இதுதான் எஸ்வி முருகேசு பெற்று. இது கல்லேங்காடு. இப்போ கல்வியங்காடு சந்திக்கு அருகாமையில் உள்ள பலநோக்கு கூட்டுறவு பெட்ரோல் சர்டிஃபிகேட். இங்கேயும் பார்த்தீங்கண்டா வாகனங்கள் வந்தவண்ணம் காணப்படுகிறது. பெட்ரோல் அடிப்பதற்காக பெண்கள் முதல் ஆண்கள் அனைவருமே லைனில் நிற்கிறாங்க. ஆனால் இதுக்கு பிறகு போய் நிற்கிற கொண்டு நாளைக்கு வேலைக்கு போகிறதான் பயங்கர கஷ்டம். ஆனால் எல்லாருக்கும் பெட்ரோல் கிடைச்சால் நல்லதுதான். ஆனால் தேவையற்ற வதந்திகளை நம்பவன்றவன்னு கேட்டுக்கொண்டிருக்கோம். பாருங்கள், இவ்வளவு ஆக்கள் வந்து கொண்டும் இருக்கணும். வந்து பார்த்து வந்து போகிற வழி. யாழ்ப்பாணத்திலே இன்றைய தினம் ஒரு எரிபொருளுக்கான சேர்க்கை தட்டுப்பாட்டு நிலவரம் உருவாகி இருப்பதாக அறிய கிடக்கின்றது. இன்றைய தினம் அனுராதபுரத்திலிருந்து 23 கொள்கலங்களில் 6600 லிட்டர் வீதம் 1,51,800 லிட்டர் பெட்ரோல் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை நாளையும் இதே அளவான எரிபொருள் பெட்ரோல் எடுத்து வரப்பட்டு மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதேபோல அண்மையிலே திறந்து வைக்கப்பட்ட காங்கேசந்துறை எரிபொருள் சேமிப்பு நிலையத்திற்கும் தொடர்ச்சியாக எரிபொருள் எடுத்து வரப்பட்டு சேமிப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே அந்த வகையிலே மாவட்ட மக்கள் இந்த ஒரு செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கின்றேன். இது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய வடபிராந்திய அலுவலகம் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. ஆகவே ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டு நிலவரத்தை ஏற்படுத்த வேண்டாம் என பொதுமக்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ கல்லிங்காடு பெட்ரோல் செல்ல கொஞ்சம் லைன் குறைஞ்சிட்டது. இருந்தாலும் மக்கள் வந்தவண்ணம் காணப்படுகிறார்கள். தூர பிரதேசங்கள்லேருந்து இதோ கல்லிங்காட்டில் லைன் இல்லையா மண்டெல்லாம் கேள்விப்பட்டு வரார்களாம் என்று சிலர் கூறினார்கள். இதோ பார்த்தீங்கன்னா கார் வேன் எல்லாத்துலேயும் வந்து மோட்டார் எல்லாம் கூடுதலாக மோட்டார் வாகனங்களும் துய்ச்சக்கர வண்டிகளும் தான் இந்த பெட்ரோல் அடிப்பதற்காக முந்தி அடிப்பதை காணக்கூடிய இருக்கின்றது.